இப்போ நிறைய பேர்த்தோட கருத்து, ஒரு வீட்டுக்கு ஜன்னல் எத்தனை வைக்கலாம் அப்படின்னு கருத்து. முதல்ல நீங்கள் ஜன்னல் எத்தனை வைக்கலாங்கிறத விட ஜன்னல் முதல்ல பெருசு பெருசாக வைங்க, நல்ல காற்றோட்டம் வர்ற மாதிரி வைங்க முதல்ல. அதுதான் லாஜிக்கே. அப்போ எப்படி ஒரு மனிதனுக்கு ஓர் உயிர் ஆனால் பார்வைக்கு 2 கண்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வீட்டுக்கு இரட்டைப்படையில் தான் ஜன்னல்கள் வரணும். அப்போ ஜன்னல்கள்னால் 2 வரலாம், 4 வரலாம், 6 வரலாம், 8 வரலாம், 10 வரலாம், 12 வரலாம். இப்படி ரெட்டைப்படையில் எவ்வளோ வேணுமாலும் வரலாம். அதுக்கோசரம் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் இந்த பாத்ரூமில் வெண்டிலேட்டர் நான் வச்சுருக்கிறேன், இங்கே ஸ்டோர் ரூமில் வெண்டிலேட்டர் வச்சுருக்கிறேன், இது ஜன்னலுக்கு சேருமா அப்படின்னு கேட்குறாங்க. வெண்டிலேட்டர் என்பது ஜன்னலுக்கு சேரவே சேராது. ஜன்னல் என்பது இரட்டைப்படையில் இருக்கணும். சார் ஒரே பெட்ரூமுக்குள்ளே நான் 3 ஜன்னல் வைக்கலாமான்னா தாராளமாக வைங்க. எப்பயுமே கிழக்கு மையம் கிழக்கு ஈசானியம் சார்ந்த பகுதி, வடக்கு மையம் வடக்கு ஈசானியம் சார்ந்த பகுதி, அதே மாதிரி தெற்கு மையம் தெற்கு அக்னி சார்ந்த பகுதி, அதே மாதிரி மேற்கு மையம் மேற்கு வாயுமூலை சார்ந்த பகுதி. இந்த இடத்துல தாராளமாக நீங்கள் ஜன்னல் வைக்கலாம். இந்த தென்மேற்கு மூலை சார்ந்த பகுதியிலும், தென்மேற்கு மூலையில் 2 மூலை இருக்குது, நிறுதி மூலை தெற்கு நிறுதி, ஒன்று மேற்கு நிறுதின்னு இருக்குது. இந்த பகுதியில் எக்காரணத்தை கொண்டும் ஜன்னல் வரவே கூடாது. ஒரு பெட்ரூமில் நீங்கள் 3 ஜன்னல் கூட வச்சுக்கலாம், ஆனால் சரியான இடத்துல வைக்கணும். அப்போ வீட்டோடைய டோட்டல் ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம்பு, சமையல் ரூம்பு இல்லைன்னா இந்த ரூம்பை அத்தனையும் சேர்த்து ரெட்டைப்படையில் ஜன்னல் இருக்கணும். ரெட்டைப்படையில் ஜன்னல் இருக்குன்ட்டு ஒரே பிரேமில் 3 தட்டி போட்டிருப்பாங்க, அதனால் அது 3 ஜன்னல் நினைக்கக்கூடாது. ஒரு 4க்கு 3 4க்கு 4 இப்படி ஒரே பாந்தா இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு ஜன்னல். அது எவ்வளோ பெருசு இருந்தாலும் சரி. அப்போ ஜன்னல் என்பது ஒரு மனிதனுக்கு 2 கண் எப்படி முக்கியமோ அதே மாதிரி வீட்டுக்கு 2 கண் என்பது ஜன்னல். அப்போ இரட்டைப்படையில் தான் இருக்கணும்.